மற்றவர்களை நம்பி சீக்கிரம் ஏமாந்துருவாங்க அப்படிங்கிறதும் இந்த மேஷ ராசிக்கு ஒரு இயற்கை குணம். தைரியமா இருப்பாங்க, எல்லாமே இருக்கும், ஆனா டக்கு விழுந்துருவாங்க. இதுல இப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த மாசம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம் குடும்பத்தினாலேயோ குடும்ப நபர்கள்னாலேயோ நண்பர்கள்னாலேயோ உறவினர்கள்னாலேயோ ஒரு பழி பாவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இதுதான் அங்க அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, அங்க போலாமா, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த சூரியனும் புதனும் அங்க இருக்கிற வரைக்கும் கொடுப்பாரு. புதன் 21ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த ஆட்சி உச்ச பலமாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்துடுவார். அது வரைக்கும் நீங்க வந்து ஐடியாஸ் மட்டும் தான் பண்ணணும். உங்களுக்கு இந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னா இந்த மாசம் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக உங்களுடைய பித்ருக்கள் வாரி வழங்குவாங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டிலே இருக்கிறதால குலதெய்வம் இந்த மாசம் உங்க கூட பேசுங்க. ஒரு பிம்பமாவது ஏதாவது ஒரு கெட்ட சக்தியோ ஒரு தெய்வ சக்தியோ உங்க கனவுலையோ உங்க கண் முன்னாடியோ இரவுல தூக்கத்துல தெரியும். இன்னொரு பரிகாரம் இருக்கு. இதே விஷயத்த நீங்க ஒரு செம்பு சொம்புல தண்ணி ஊத்தி பச்சை கற்பூரம் போட்டு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல போய் திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்கன்னு பார்க்கலாம். இறுதியாக என்ன வழிபாடுகள் செய்யலாம், அதை செய்யும் பொழுது நமக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் விலகி யோகங்கள் வரப்போகுது அப்படிங்கறதை முழுமையாக பார்க்கலாம். இந்த மாதத்துல குரு பகவான் தன்னுடைய கடக வீட்டுல உச்சமாகி புதனோட ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். இந்த 5ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா புதனும் கேதுவும் அதே போல சூரியனும் சேர்ந்து சிம்ம வீட்டுல இருக்காங்க. சிம்ம வீட்டுல சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். புதன் 21ஆம் தேதிக்கு மேல கன்னியா வீட்டுக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி உச்ச பலம் பெறுகிறார். அது வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் 16ஆம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டுல நீச நிலையில் இருக்கிறார். பொதுவாகவே சுக்கிரன் நீசமானா, ஏன்னா சுக்கிரன் தான் வந்து எல்லாருக்குமே லக்ஸரியா இருக்கக்கூடியவர், பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர், சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியவர். அப்ப சுக்கிரன் நேசமாகக்கூடிய ஒரு காலகட்டங்களை எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வரும். அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பலன்கள் கொடுக்கும். அதையும் நம்ம பார்க்கலாம். சூரியனும் கேதுவும் சேர்ந்து சிம்ம வீட்டுல நிக்கிறாங்க. பொதுவாகவே சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா பித்ரு தோஷம், முன்னோர்கள் சாபம், முன்னோர்களுடைய தோஷம், குலதெய்வ தோஷம், அப்பாவளி, பூர்வீக சொத்து, பாட்டனார் சொத்து, இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். உங்க ஜாதகத்துல சூரியன் கேது சேர்க்கை, சூரியன் ராகு சேர்க்கை, சூரியனுக்கு ராகு கேதுக்கள் திரிகோணத்துல இருக்கு, அல்லது சூரியனுடைய சாரத்துல ராகு இருக்குது, ராகு கேது சாரத்தில் சூரியன் இருந்தாலும் இந்த தாக்கம் இருக்கும். இப்படி இருந்தாலும் அந்த தோஷம் உண்டு. ஆனா பயப்பட வேண்டியதில்லை. இந்த சூரியன் கேது ராகு சேர்க்கை எல்லாமே பாத்துட்டீங்கன்னா முன்னோர்களுடைய சொத்துக்கள் கிடைக்காது, அவங்க மூலமா முன்னேற மாட்டோம் அப்படின்னு இருந்தாலும் கூட தானாக உழைத்து யாருடைய உதவிகளும் இல்லாம தன் கையை ஊன்றி தானாக மேல வந்து ஜெயிக்கக்கூடியவர்கள். அதுவும் சூரியன் கேது சேர்க்கையில பாத்தீங்கன்னா சூரியனா கேது அப்படின்னு சேர்றது ஞானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. அப்போ அரசியல்வாதிகளுக்கு அறிவுரை கொடுக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்துக்கே உதவி செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்துக்கே பணம் கொடுக்கக்கூடியவர்கள், கடன் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சூரியன் கேது சூரியன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும். அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் நிறைய இருக்கும், பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இருக்கும். தானா முன்ன வந்து சமாளிக்க முடியாது அவங்களால. அதனால முன்னாடி ஒரு ஆளை நிறுத்திட்டு பின்னாடி இருந்து எல்லா வேலைகளையும் செய்யும் பொழுது சூப்பரா சக்சஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. உங்க ஜாதத்துல அது இருக்குதுன்னா எந்த நேரங்காலங்கள் அதில் வரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அடுத்து சுக்கிரன் பாருங்க 16ஆம் தேதிக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து நீச நிலையில் இருந்தாலும் கன்னியா வீட்டுல 16ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய மூல திரிகோண வீடாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சத்தை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கக்கூடிய துலாம் வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று வருகிறார். அது தன்னுடைய சொந்த வீடு. அங்கதான் சுக்கிரன் ரொம்ப பலமா இருக்க போறாரு. சோ இந்த அமைப்பு எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா எல்லாருக்குமே செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். யாருக்கெல்லாம் என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்கலாம். சனி ஆல்ரெடி வக்கரகதியில இருக்கார். உங்க ஜாதகத்தில் சனி வக்கரகதியான்னு பாருங்க. அப்படி இருந்தால் மிகப்பெரிய யோக காலகட்டங்கள். ஏன்னா சனி வக்கரமாகும் பொழுது நேரடியாக 16ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனை பார்க்கிறார். இதுவும் ஒரு யோகத்தை கண்டிப்பா கொடுத்தே தீரும். சோ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட முறையில இப்ப என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத முழுமையாக பார்க்கலாம். மேஷ ராசிக்குண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மேஷ ராசி அடிதடியாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் எதையுமே வெளிப்படையாக காட்டக்கூடியவர்கள் தான் மேஷராசி. மேஷராசியை போல ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள் இல்ல, ஆனா சரியான ஏமாளி அப்படின்னு எடுத்துக்கணும். மற்றவர்களை நம்பி சீக்கிரம் ஏமாந்துருவாங்க அப்படிங்கிறதும் இந்த மேஷராசிக்கு ஒரு இயற்கை குணம். தைரியமா இருப்பாங்க, எல்லாமே இருக்கும், ஆனா டக்கு விழுந்துருவாங்க.
இதுல இப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த மாசம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம் எடுத்துக்கணும். ஏன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் 3ஆம் இடத்துல இருக்காரு. இருப்பினும் பெரிய மறைவு ஸ்தானம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. முயற்சி ஸ்தானத்துல போய் இருக்காரு. ஆல்ரெடி 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இப்ப சனி வேற வக்கரகதியில இருக்கும் பொழுது உங்களுக்கு நடக்காத விஷயத்துல அப்படியே மீடியமா நடத்திக்கிட்டு இருப்பாருன்னு அர்த்தம். போகாத விஷயங்கள் எதுவுமே எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல, எல்லாமே ஸ்டாப் ஆகி நிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த மேஷ ராசிக்கு சனி வக்கர காலகட்டங்கள்ல சனி பகவான் செய்து கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல 1 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் வீட்டுல இருக்கார். பொதுவாக 8 3ல இருந்து ஜோதிடம் நல்லா வரும். அதே போல நிறைய ஜோதிடம் இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஜோதிட வீடியோஸ் எல்லாம் நிறைய பாப்பீங்க. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. உங்க குடும்பத்துல வந்து இந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம், வீட்டுல வந்து சில விஷயங்கள் எல்லாமே மாத்தி வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே நிறைய வரும். நம்ம ஏன் இப்படியே போயிட்டு இருக்கோம், நம்ம லைஃப் இப்படியே போயிருமா, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் எல்லாம் மாத்தி வைக்கிறது, இடத்தெல்லாம் மாத்தி வைக்கிறது, ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு அதிகமா போறது, சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்றது, இதெல்லாம் மேஷ ராசிக்கு நடக்கும். அப்படி போகும்போது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால விடாமுயற்சி மட்டும் விட்டுறாதீங்க. இந்த மாசம் நீங்க எந்த விஷயங்கள் செய்றீங்களோ அது அப்படியே நடக்க போகுது. உங்களுடைய முயற்சி தான் இந்த மாசத்துல உங்க குடும்பத்தை வழிநடத்தி போக போகுது. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு உந்து சக்தியாக இருந்து அவர்களையும் வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த செவ்வாய் உங்களுக்கு கொடுத்தே தீரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ அதனால 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா இந்த மாசத்துல கொஞ்சம் பணப்புழக்கங்களும் நல்லா இருக்குங்க. எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே சூப்பரா கிடைக்க போகுது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். எங்க போனாலும் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அதே போல ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடியவர்கள், கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு கிரேடு கிடைக்க போகுது, ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. இப்படி ஒரு நல்ல நிலை இல்லாம இருந்தாலும் கூட ஒரு நல்ல நிலைக்கு போகக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டுங்க. அடுத்தது பாருங்க 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து நீசத்துல இருக்கார். பொதுவா வந்து சுக்கிரன் நீசம் ஆகிறது அப்படிங்கிறது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல நீசம் ஆகிறது. 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வழக்கு அப்படிங்கறத சொன்னாலும் கூட 2 கூடையவராக இருக்காரு. அப்ப இந்த டைம்ல கடன் வாங்கக்கூடாது. இந்த டைம்ல கடன்காரங்க வந்து வேணுனே நம்ம கிட்ட வந்து வம்படியாக வாயை கொடுத்து பிரச்சனையை பெருசு பண்ணுவாங்க. நம்ம இந்த டைம்ல அமைதியா இருக்கும். ஏன்னா வாக்குஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீசமாகும் பொழுது பேசினாலே பிரச்சனை வரும். சின்னதா பேசுவீங்க, அதுவே பெரிய பூகம்பகரமா வெடிச்சு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்து இத்தனை நாள் நீங்க பேசினப்ப கூட பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. ஆனா இப்ப நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை பெருசா மாறும். அதனால அதுவும் பாருங்க 7ஆம் அதிபதி ஆகிறார் சுக்கிரன். அது 6ல போய் நீசமாகும். மனைவிக்காக ஏதாவது கடன் வாங்க வேண்டியதா இருக்கும், அல்லது உங்க நண்பர்கள் இந்த டைம்ல தான் ஏதாவது உங்க கையிலேயே இப்ப வந்து காசு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. 7.5 சனி இல்லையா, விரையும் பண்ணிட்டு நிறைய இருப்பீங்க, ரோல் ஆகாம இருக்கும். பட் இப்பதான் வந்து என்ன கேட்பாங்க, உங்க குடும்ப நபர்களோ அல்லது உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ வந்து உங்ககிட்ட இப்பதான் பணம் கேட்பாங்க. அதுல ஒரு சங்கடம் ஏற்படும். அடடா நம்ம கையில காசு இல்லை, இந்த டைம்ல கேட்கறாங்களேன்னு நீங்க உங்க குடும்பத்துக்கு தேவையானது எடுத்து வச்சுட்டு இருப்பீங்க. பட் அவங்க கேட்கிறப்போ உங்களுக்கு திமிர் பண்றான், நீ வந்து பிடிவாதம் பண்றா, காசு இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பழிபாவங்களை கொடுப்பார்கள். ஏன்னா 7.5 சனியில தான் செய்யாத தப்புக்கு பழி ஏத்துக்க வேண்டியதா இருக்கும். நல்ல நேரம் வர்றப்ப நம்ம தப்பே செஞ்சாலும் நம்ம மேல பழி வராது. ஆனா 7.5 சனி காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம தப்பே பண்ணிருக்க மாட்டோம், ஆனா நம்ம மேல அந்த டைம்ல வந்து பழி வரும். சோ இந்த நேர காலகட்டங்கள்ல குடும்பத்தினாலயோ, குடும்ப நபர்கள்னாலயோ, நண்பர்கள்னாலயோ, உறவினர்கள்னாலயோ ஒரு பழி பாவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். பட் பயப்பட வேண்டாம். ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த விஷயங்கள் நடக்கும். 16ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய துலா வீட்டுக்கு வந்துடுவார். அப்ப 2ஆம் அதிபதி நீசமானால் குடும்பத்துல மனைவி கிட்ட, கணவர்கிட்ட ரொம்ப பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும். என்னதான் அடிச்சாலும் வாங்கிக்கணும், என்னதான் பேசினாலும் திருப்பி மட்டும் பேசிடாதீங்க. நம்ம டேர்னிங் எப்ப வருது, 16ஆம் தேதிக்கு மேல வருது. அப்ப நம்ம பேசிக்கலாம். அப்போ உங்களுக்கு உண்டான விஷயத்த நீங்க சொல்லுங்க. உங்க மேல இருக்கிற தப்பு, உங்க மேல இருக்கிற ரைட் எல்லாம் அப்ப சொல்லுங்க. அப்பதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இப்போ புரிந்து கொள்ள மாட்டார்கள். இப்போ உங்க மேல வெறுப்புத்தன்மை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு நேர காலகட்டங்கள் குடும்ப ரீதியாக. அதனால பணம் கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல பேச்சுவார்த்தையிலும் அது குறிப்பிட்டு மனைவி கிட்டையும் கணவர்கிட்டையும் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக இருந்து பேசிக்கொள்வது என்பது நல்லது. ஏன்னா சில பேருக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு பொருத்தம் இல்லாத ஜாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல தான் இந்த 7.5 சனியில கணவன் மனைவி பிரிவாங்க. அது பேச்சாளர் நிறைய பிரிவுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்து, பொருத்தம் இல்லாத ஜாதகம், அதே போல லவ் மேரேஜ் பண்ணவங்க, இதெல்லாம் இந்த 7.5 சனி வரும் பொழுது ரொம்ப அதிகமா ஒரு மனவேதனையை இந்த உறவு முறைகள்ல கொடுக்கும். சோ அதற்கு உண்டான நேரம் சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு உங்களுக்கு கொடுக்குறாரு. சோ ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருந்துங்க. ஒரு ட்ரிப் ஒன்று வெளியே போயிட்டு வந்துருங்க, சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். குடும்பத்தோடவோ அல்லது தனியாகவோ நண்பர்களோடய ஒரு ட்ரிப் ஒன்று வெளியே போயிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த தோஷம் நிவர்த்தி ஆயிரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்தது புதனுங்க. புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 6 குடையவரா இருக்கார். உங்களுக்கு வந்து இப்ப புதன் சூரியன் கேதுவோட சேர்ந்து நிற்கார். இயற்கையாகவே சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாத்திய யோகம். நல்ல படிப்பு, நல்ல நாலேஜ். இப்பதான் பாத்தீங்கன்னா மூளையில நல்லா வேலை செய்யும். அறிவுல இப்பதான் நல்லா வேலை செய்யும். நிறைய யோசிப்பீங்க.
நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஏன்னா கேதுனா ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் இல்லையா? ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சேரும் பொழுது 5ஆம் இடம் தான் புத்தி. இப்பதான் நல்ல புத்தி வேலை செய்யும். இப்பதான் அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, அங்க போலாமா, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த சூரியனும் புதனும் அங்க இருக்கிற வரைக்கும் கொடுப்பாரு. புதன் 21ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த ஆட்சி உச்ச பலமாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்துடுவார். அது வரைக்கும் நீங்க வந்து ஐடியாஸ் மட்டும் தான் பண்ணணும். 21ஆம் தேதி வரைக்கும் இங்க போகலாம், இந்த விஷயம் செய்யலாம், இந்த மூவிங் பண்ணலாம். இப்ப படிப்பு சார்ந்த விஷயமா இருக்கட்டும், தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு வந்து தொழில் தானே, வேலை தானே. அப்போ ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். இப்ப வேலையில ரொம்ப டிப்ரெஷன் கொடுக்கும். சரி, இந்த வேலையை விட்டுட்டு நம்ம சொந்தமா ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு போயிட்டு இருக்கணும். அப்போ 21ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு புதன் கீழே வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் எது நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. ரொம்ப போட்டு குழப்பமா தான் இருக்குன்னு கேதுனா குழப்பி விட்டுருவாரு. கேதுனா ஞானத்தை கொடுப்பார். அந்த ஞானத்தை எப்படி கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழப்பத்துக்கு அப்புறம் அந்த ஞானத்தை கொடுப்பார். அதனால 21ஆம் தேதி வரைக்கும் என்ன வந்தாலும் சரி, ஓகே ஓகே ஓகே, அந்த மைண்டை கொஞ்சம் மெடிடேஷன்லயே வச்சுட்டு நீங்க இயற்கையாவே 21ஆம் தேதிக்கு மேல அதனுடைய செயல்களை நடத்துங்க. அதுக்கப்புறம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். உங்க ஜாதத்துல சூரியன் கேது, சூரியன் ராகு சேர்க்கைலாம் இருக்குதுன்னா இந்த மாதத்துல மட்டும்தான் உங்களுக்கு இந்த சூரியன் கேது, சூரியன் ராகு சேர்க்கை இருக்கும். பித்திருதோஷம் கொடுக்கறது, அப்பாவுக்கு வந்து திலஹோமம் பண்றது, குடும்பத்தோட பங்காளி உறவுகள் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வர்றதெல்லாம் இந்த மாசத்துல நடக்கும். அதுவுமே ஏன்னா சூரியன் கேது சேர்க்கை இருக்கும்போது அப்பாவோட சண்டை வரும், பங்காளி உறவுகளோட சண்டை வரும், உங்க கூட பிறந்தவர்கள் கூட கொஞ்சம் சண்டை வரும். அது சொத்து சண்டை பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாசம் தான் நடக்கும். சோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். அதற்கு ஆரம்ப காலகட்டங்கள்லயே குடும்பத்தோட போய் திலகோமம் பண்றது, அதே போல பித்திருதோஷ நிவர்த்தி பண்றது, திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இதெல்லாம் இந்த மாசம் செய்து கொள்வது என்பது நல்லது. ஆடி மாசம் தான் நம்ம செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னா இந்த மாசம் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக உங்களுடைய பித்ருக்கள் வாரி வழங்குவாங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டிலே இருக்கிறதுனால குலதெய்வம் இந்த மாசம் உங்க கூட பேசுங்க. ஒன்னா கனவுல வரும். 5ஆம் இடம் தான் கனவு. அப்ப 5ஆம் இடத்து அதிபதி 5லயே இருக்கும்பொழுது குலதெய்வம் உங்க கனவுல வரும், உங்க கூட பேசும். அல்லது உங்க முன்னோர்கள் இறந்தவங்க யாராவது உங்க கனவுல வந்து பேசுவாங்க. இதெல்லாம் இந்த மாசம் மேஷராசி கண்டிப்பா நடக்கும். அல்லது ஒரு பிம்பமாவது ஏதாவது ஒரு கெட்ட சக்தியோ ஒரு தெய்வ சக்தியோ உங்க கனவுலயோ உங்க கண் முன்னாடியோ இரவுல தூக்கத்துல தெரியும். சோ இதெல்லாம் மேஷ ராசிக்கு நடக்கும், நடந்துகிட்டு இருக்கணும். சோ இது அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஒன்னும் அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியது கிடையாது. அது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் தான். அவங்களை வழிபாடு பண்ணீங்கனாலே இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருந்தாலும் ஏதாவது ஜிம்முக்கு போலாம், ஏதாவது வந்து நம்ம உடம்ப வந்து சேவ் பண்ணலாம், இப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாக்களும் இந்த டைம்ல வரும். அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுங்க. உடம்பு ஆரோக்கியத்துல மட்டும் இந்த டைம் கவனத்தை செலுத்துங்க. சூப்பரா இருக்கும் உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமும். அதே போல சனி வக்கரமா இருக்காருன்னு பாருங்க உங்க ஜாதகத்துல. அப்படி சனி வக்கரமாக இருந்து விட்டால் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை, தொழில் ரீதியான யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பா. ஏன்னா சனி சுக்கிரன் நேருக்கு நேர் பாத்துக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் ஒரு வளர்ச்சியும் தொழில் ஒரு லாபத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதே மாற்று கருத்துக்கள் இல்லை. இது வந்து இந்த மாதம் ஆவணி மாதம் மேஷ ராசிக்கு உண்டான பலன். சரி, இந்த மாதம் சில விஷயங்கள் மூலமாக நமக்கு யோகத்தையும் பாதகத்தையும் கொடுத்தாலும் கூட அதுல இருந்து எப்படி தப்பித்து வரலாம், என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இயற்கையாகவே நான் முதல்லயே சொல்லியிருக்கேன், மேஷ ராசி என்னதான் வந்து செவ்வாயினுடைய அதாவது முருகப்பெருமானுடைய அருள் பெற்றவர்களாக இருந்தாலும் சூரியனுடைய முழு கடாட்சமும் அவங்க இருக்கும். ஏன்னா அங்க வந்து சூரியன் உச்சமாகிறார். அதனால சூரியனுடைய முழு கடாட்சம், சிவபெருமானுடைய முழு கடாட்சம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இந்த மாதம் சூரியன் கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த சூரியனை வந்து நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது நம்ம முன்னோர்களையும் நம்மளுடைய குலதெய்வத்தையும் நம்ம இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்த ஒரே பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. மேஷராசிக்காரங்க முழுக்க 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 நீங்க எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செம்புல சொம்பு வாங்கிக்கோங்க. அதுல உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, அதுல வந்து முழுமையாக நீர் ஊற்றி அதுல பச்சை கற்பூரம், சுக்கிரன் தானே வந்து உங்களுக்கு கற்பூரம், பச்சை கற்பூரம் நீசமாகுது இல்லையா, அது குடும்பஸ்தானம் இல்லையா, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக இந்த மாதம் முழுவதும் குறிப்பிட்டு ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா பச்சை கற்பூரத்தை அந்த தண்ணியில கொஞ்சம் பொடிச்சு விட்டுருங்க, அதாவது போட்டுருங்க. போட்டுட்டு நேரா நீங்க காலையில குளிச்சுக்கோங்க. குளிச்சுட்டு ஒரு 8 மணிக்குள்ள அந்த சூரியன் வந்து உதயமாகும். ஒரு 7 மணி 7:30 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த சூரியன் மேல வரும் இல்லையா, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இளம் வெயில்னு சொல்லுவோம். அப்ப போய் அந்த சூரியனுக்கு உங்க கையால இப்படி மேல இருந்து உங்க தலைக்கு மேல இருந்து இப்படி தண்ணி ஊற்றணும். அப்படி ஊற்றும் பொழுது அந்த தண்ணி நீர் வரும் இல்லைங்களா, அந்த நீர் வழியாக நீங்க சூரியனை வழிபாடு செய்யணும். ஓம் சூரியாய நமக, ஓம் பாஸ்கராய நமக அப்படின்னு சொல்லி ஒரு சில மந்திரங்கள் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அது இருக்குது சூரியனுடைய மந்திரங்கள்ட்டு. அதை சொல்ல முடியல அப்படின்னாலும் ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல போடுங்க. ஒரு அந்த மந்திரங்களை வந்து அது யூடியூப்ல சொல்ல சொல்ல நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கோரிக்கையை
சூரியன் கிட்ட வைங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு பரிகாரம் இருக்கு. இதே விஷயத்த நீங்க ஒரு செம்பு சொம்புல தண்ணி ஊத்தி பச்சை கற்பூரம் போட்டு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல போய் சிவனுக்கு நீங்க கொடுக்கலாம், அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். அல்லது வீட்டுல லிங்க வச்சிருந்தீங்கனாலும் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த சூரியனுக்கு நீர் வார்க்கிறது அப்படிங்கறத முதல் பரிகாரம். இது ரொம்ப சிறப்பா வேலை செய்யும் மேஷ ராசிக்காரர்களுக்கு. எல்லா ராசிக்கு இது நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில ராசிகளுக்கு மட்டும்தான். அதுபடி பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கு இந்த மாதம் இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆன்ம பலமும் தீர்க்க ஆயுளும் கண்டங்களும் குடும்ப ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதுலயும் மாற்றுக்கறதுக்கு இடமே கிடையாது. இது எல்லாமே இந்த பலன்கள் எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.